இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமின் முக்கிய தலைவருக்கு இப்படியா? கண்ணீரோடு கதறி அழுத நூற்றுக்கணக்கான குடும்பங்கள். முன்பகை காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டாரா? தீவிர விசாரணையில் போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிக்கு பக்கத்துல பொத்திக்குப்பத்துல தான் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் அமைஞ்சிருக்கு. இங்க 900 குடும்பங்களை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருவதாகவும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிர்வாக குழு உருவாக்கப்பட்டதா. இந்த நிர்வாக குழுவுடைய தலைவராக கண்ணன் அப்படின்ற 42 வயதான சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டாரு. இந்த நிலையில 6ஆம் தேதி இரவு முகாம் கிட்ட நடந்து போயிட்டு இருந்த சிவகுமார் அவர்களை 5 பேர் கொண்ட கும்பல் வழிமறைத்து இரும்பு ராடால தலை, முகம், கை, கால் உள்ளிட்ட பல இடங்கள்ல சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுது. இரத்த வெள்ளத்துல இருந்த சிவகுமார உடனடியா மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. ஆனா பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டதா கூறப்படுது. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த கொலை சம்பவத்துக்கு முன்பகை காரணமா இருக்கலாமா, என்ன நடந்ததுன்னு போலீசார் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் 6 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறதாகவும் கூறப்படுது. சம்பவம் குறித்து அடுத்த கட்ட விசாரணையும் நடவடிக்கையும் துரிதமா எடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.